வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு பைக்ஸ் அண்டர் 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டுன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற எல்லா வெஹிக்கல்ஸும் உங்களுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸையும் கொடுக்கும். அட் த சேம் டைமில் ஃபீச்சர்ஸ் அதை மாதிரி விஷயங்களையும் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரைஸிங்லையும் ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். பால் மெடிசன் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுட்டியர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc ஸ்போர்ட்டி பைக்கிள் செக்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், டோட்டலி நல்ல ஒரு யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அது இல்லாமல் சேஃப்டி மாதிரி விஷயங்களும் இந்த இடத்துல உங்களுக்கு பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை பார்ப்போம். டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு முன்ன சொன்ன மாதிரி நல்ல ஒரு யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸு. உங்களுக்கு பார்க்கறதுக்கே வெஹிக்கிள் வந்து ஒரு 125cc மாதிரியே ஃபீல் ஆகாது. ஒரு ஹையர் சிசி வெஹிக்கிள் மாதிரி தெரியும். ஆன் ரோட் ப்ரெசன்ஸ்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு அஜைலான ஒரு டோனில் தான் இருக்கும். ரோட் ப்ரெசன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. நெக்ஸ்ட் விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.4 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு பைக்கோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 66 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜில் இவங்க கிளைம் பண்ணுறதுன்றது ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் பர் லிட்டருக்கு. அதுவும் இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் ஸ்ட்ரக்சருக்கு 66 மாதிரி ரேஞ்ச் எல்லாம் தந்துச்சுன்னா சூப்பரான ஒரு மைலேஜ். பட் எனக்கு தெரிஞ்ச ஆன் ரோடில் ஒரு 50 to 55 அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். டீசெண்டான ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி இந்த 60 எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் டிபெண்டபிள், அதனால் அது நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் மைலேஜில் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கு இருக்குது. பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டாண்டர்டாகவே டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வருது. உங்களுக்கு இது வரைக்கும் எந்த வெஹிக்கிளும் இல்லாத மாதிரி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிளில் கொடுக்குறாங்க. வேறு எந்த ஒரு 125cc வெஹிக்கிளையும் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது உங்களுக்கு இல்லை. பட் கேடிஎம்மில் இருந்துச்சு. பட் நான் அதோடைய ப்ரைஸிங் மாதிரி விஷயங்கள்லாம் வேறு செக்மெண்ட்டில் இருக்கும். பட் ஆனால் இதுதான் ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கும் இருக்கும். அட் த சேம் டைமில் சேஃப்டி மாதிரி விஷயங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சேஃப்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ரீசன் இந்த பிரேக்கிங் மட்டும் இல்லை, இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டயர்ஸோட டைனமிக்ஸும் உங்களுக்கு வெஹிக்கிளோட அந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக டியூனிங் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 136 kg, சீட் 794 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் 1,23,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,32,000 முடியுது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸ் ரைடர் 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இது ஒரு 125 செக்மெண்ட்லேயே யங்ஸ்டாருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த டிவிஎஸோட ரைடர் 125 தான் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு காம்பேக்டான ஒரு டிசைன்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்பெக் வைஸ் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சரோடான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுவும் குறிப்பாக டாப் மாடல் வரங்கிறப்ப அதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். உங்களுக்கு லைட்டிங்கில் ஃபுல் எல்இடி, அது இல்லாமல் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸுன்ற மாதிரி ஒரு சில நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இந்த ஒரு வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. அவங்க அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தவரைக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 3 வால்வுக்கான ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே 3 வால்வ் ஆயில் கூல்டு செட்டப்போடு வரக்கூடிய ஒரு ஒன் அண்ட் ஒன்லி இன்ஜின் அது நம்ம டிவிஸோட ரைடர் 125 தான் இருக்கும். வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.2 bhp அண்ட் 11.2 nm ஆஃப் டார்க்கு. நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு பவர், நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டாகவும் இருக்குன்றப்போ உங்களுக்கு டாப் ஸ்பீட் அண்ட் அந்த ஒரு டே டு டே சிட்டி கமிட்மெண்ட் அது மாதிரி எல்லா ரேஞ்சிலும் இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே இருக்குது. ஆமாங்க, டாப் ஸ்பீடு உங்களுக்கு 99 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி கம்பெனி ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. பட் ஆன் ரோடில் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்கலாம். மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 56.7 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓனர் ரிப்போர்ட்டர். மைலேஜ் அண்ட் பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குது, நல்லாவே இருக்குதுன்னு சொல்லாமல் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில். அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் வருது. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் இட்ஸ் நாட் ஸோ குட்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஓகேவான ஒரு பிரேக்கிங் செட்டப்பு. வண்டியோட டோட்டல் வெயிட் 132 kg, சீட் 780 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,00,000
1,11,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,13,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் இந்த ஹோண்டாவோட SP125 அவங்க இந்த ஒரு அண்டர் 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஃபீச்சர் ரிச்சாகவும் இருக்கணும். அட் த சேம் டைமில் அது வந்து நல்ல ஒரு ஃபேமிலி கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட SP125 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ஒரு கம்யூனிட் டோனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் ஆமாங்க. அந்த ஒரு ஃபீச்சரிஸ்டிக் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு கிராஃபிக்ஸு வெஹிக்கிளோடைய லைட்டிங் மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு டவுட்டே இல்லை. டிசைன் பார்க்க நல்லா இருக்குது. ஓகே சரி ஓகே. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப்பு உங்களுக்கு எல்இடி வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட்லைட் உங்களுக்கு எல்இடியில் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கு ஒரு டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அண்ட் ஜிபிஎஸ் நேவிகேஷன் மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த வெஹிக்கிளோட இப்போ புதுசாக கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு லோட் பண்ணுறாங்கன்றப்ப ஃபீச்சர்லையும் நல்ல ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குது நம்ம ஹோண்டாவோட SP125ன்றது. அதுக்கடுத்து இன்ஜின் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 124.3cc சிங்கிள் சிலிண்டர் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மாலிஃபுலேட்ஸ் கிளச் உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 10.72 bhp அண்ட் 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 61 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இதை மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அது ஏன்னா இது பார்த்தோம்னா இந்த வெஹிக்கிளில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட் லெவல்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் பார்த்த ஹீரோவும் சரி டிவிஎஸும் சரி என்னதான் இன்ஜினில் அது இது நிறைய விஷயங்கள் பெட்டராக இருந்தாலும் அந்த வெஹிக்கிளோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது ஒரு கேள்விக்குறி தான். நீங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வெஹிக்கிளோடைய லாங் லைஃப்ன்றது உங்களுக்கு கிடைக்கலாம். பட் நான் இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கிறது அந்த ஒரு ஜாப்பனீஸ் பில்ட் இருக்கக்கூடிய நல்ல ஒரு டிஃபைன்டான இன்ஜின்ன்றப்ப உங்களுக்கு இன்ஜினுடைய லைஃப் மாதிரி விஷயங்களில் பெருசாக கவலை இருக்காது இந்த ஹோண்டாவோட SP125 பொறுத்த அளவுக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 10.72 bhp அண்ட் 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டாப் ஸ்பீடு 100 km/h வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 61 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பின்னாடி இந்த ட்ரம் பிரேக்கு சிவிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 116 kg, சீட் வெயிட் 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,14,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,19,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட யூனிகார்ன் 160 அவங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான அது இல்லாமல் நல்ல ஒரு ரிஃபைன்டான ஒரு இன்ஜினோட இருக்கக்கூடிய ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட 160 யூனிகார்ன்ன்றது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹோண்டா யூனிகார்னோட டிசைன் பற்றி நான் சொல்லி தான் தெரியணும் உங்களுக்கு அவசியம் இல்லை. நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு வர ஒரு வெஹிக்கிள் சொல்லப்போனால் ஒன்ஸ் அப்பான டைம் ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள்னு வந்தாலே இந்த ஒரு வெஹிக்கிள் தான் நிறைய பேர் எடுப்பாங்க. இப்பயும் ஒரு சில பேர் எடுக்கிறாங்க இந்த கல்யாணத்துக்கு எடுத்து கொடுக்குறது அது மாதிரி ஒரு சில விஷயங்கள். டிசைன் வைஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான டோனு உங்களுக்கு அந்த ஒரு டே டு டே கமிட்மெண்ட் அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு பக்காவான ஒரு ரைடிங் ஸ்டான்ஸோட இருக்கும். அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 162.71cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மாலிஃபுலேட்ஸ் கிளச் உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 13 bhp அண்ட் 14.58 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 106 வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் ப்ரெசன்ஸில் நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் இதை விடையும் கூட கொஞ்சம் பெட்டராகவே போகுது. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 51 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 160 செக்மெண்ட்டுக்கு 51 kmன்றது ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ். அந்த ஒரு மைலேஜ் இந்த வெஹிக்கிள் நீங்கள் ஒரு டிசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளேக்கு வந்துடுது ஸ்டாண்டர்டாகவே. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே வரும். வண்டியோட டோட்டல் வெயிட் 139 kg, சீட் வெயிட் 798 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,47,000. ரியலி இந்த ஒரு அண்டர் 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் சின்ன சின்ன லாங் ட்ரைவ்ஸும் போவேன். என்னுடைய ஃபேமிலிக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து கேப்பபிளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட SP160
ஹோண்டாவோட யூனிகார்ன் 160ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சிங்கன்னா, இந்த ஒரு 160cc செக்மெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னா அது இந்த ஒரு வெஹிக்கிள் தான். அதுக்குன்னு அஃபோர்டபுளில் இருக்குன்ற மாதிரி நினச்சிடாதீங்க. மற்ற எல்லா விஷயங்களும் ஒரு மாதிரி கம்மியாக இருக்கும்லாம் தேவையில்ல. அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இருந்தாலும் அந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமோ அது மாதிரி ஒரு ரீசனபிளான ஸ்பெக்கோடையும் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு மேஸ் கிளியர் அண்ட் நல்ல ஒரு யூனிக்கான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு டிசைனே சொல்லலாம். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா ஹேண்டலிங் வந்து ஓட்டுறதுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும்னு சொல்லலாம். ஆமாம், உங்களுக்கு ஸ்டிஃபாக அந்த ஒரு அக்ரெசிவ் ரைடிங் ஸ்டைலுன்றதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த ஒரு பாடி பெயின் வருது அது மாதிரி விஷயங்கள் இருக்காது. வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும். அட் த சேம் டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாயபிளான ஒரு ரைடை கொடுக்கும் இந்த ஒரு ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 160R. வெஹிக்கிளோட ஹேண்டலிங் ஒன் ஆஃப் த ஃபேவரெட்டு எனக்கு இந்த ஒரு வெஹிக்கிளில். அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 163.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் 20 மல்டிபிளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 14.79 bhp அண்ட் 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 107 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் டாப் எண்டில் பெருசாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. பட் மிட் ரேஞ்சில் நல்ல ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே 0 to 60 வந்து இதுதான் பெஸ்ட்டான ஒரு ஆக்சலரேஷன். பர்ஃபார்மன்ஸ் இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ரேஞ்சுன்னு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு சுமார்னு சொல்ல முடியாது. ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குது. அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்தளவுக்கும் அரௌண்ட் ஒரு 49 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப அதுலேயும் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது, ஒரு டீசெண்டான மைலேஜும் கொடுக்குது. பிரேக்கிங் செட்டப்பு இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் வந்து ஸ்டாண்டர்டாக வருது, பின்னாடி வந்து சேம் டிஸ்க் பிரேக் தான் கொடுக்குறாங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான். பிரேக்கிங்கும் இட்ஸ் நாட் ஸோ பேட், இட்ஸ் குட்னே சொல்லலாம். பண்ணிடுற டோட்டல் வெயிட் 139.5 kg. சீட் உங்களுக்கு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 1,39,000 வருதுன்றப்ப ப்ரைஸிங் விஷயத்துலையும் ரியலி ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. சரி ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you later.